சிவராத்திரியில் யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மாத சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என 5 வகைகள் இருக்கின்றன. யோக சிவராத்திரி என்பது யோகிகள் சிவனுக்கென்று ஒரு இரவை ஒதுக்கி வழிபடும் ராத்திரி. நித்திய சிவராத்திரி தினமும் வரக்கூடியது. 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது பக்ஷ சிவராத்திரி. மாதந்தோறும் வருவது மாத சிவராத்திரி. அதுவே வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசியில் வருவது மகா சிவராத்திரி ஆகும். கோபம் குளிர்ந்த சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடிய இந்த நள்ளிரவில் அனைத்து சிவன் கோவில்களிலும் 4 கால பூஜைகள் நடத்தப்படும். சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சர்வ மங்களங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் சிவராத்திரி என்று ஆன்றோர்கள் கூறியுள்ளனர். சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம். சிவாய நம என்று சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது, உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அன்று ஒரு நாள் இரவு சிவபக்தர்கள் கண் விழித்திருந்து இறைவனை வழிபாடு செய்வார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதானம் கிராமத்தில் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாதானம் கடைவீதி தொடங்கி புகழ்பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை கடந்து ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும். தற்போது நாம் ஆலயத்தை வலம் வருவோம். ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் இறை வழிபாட்டில் பங்கேற்றுள்ளனர். அப்பரும் அருணகிரிநாதரும் பாடி சிறப்புற்ற தலமாகும் இது. இங்கு ஒளி சித்தர் ஜீவ சமாதி வழிபாடும் நடைபெறுகிறது. பழமை வாய்ந்த சிறப்புமிக்க இவ்வாலயத்தில் சிவராத்திரி முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. முதல் கால யாக பூஜை இரவு 7 மணி அளவில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பசுபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காலை வரை 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இரவு அன்னதானமும் சுவாமி அம்பாள் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகமும் கிராமவாசிகளும் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் பக்தர்களுக்கு தாண்டவன்குளம் அப்பாடி திருஞானம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினார். கடவுள் இருக்காரு, கடவுள் நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட தானே வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கையினுடைய காற்று நம்ம எல்லாரும் மேலே வீசுறதுனால நமக்கு மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ பசுபதீஸ்வரருக்கு நடைபெற்ற முதல் கால பூஜையை பார்க்கலாம்.
தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.